ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ரெசின் ஆர்ட்டில் கீ செயினில் யூஸ் பண்ணுற அந்த ஹோல்ஸ் ட்ரில்லை பற்றி தான் நான் சொல்லலான்னு இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் இது தான் வாங்கினேன், இந்த ட்ரில் மேக்கர் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து நான் அமேசானில் ஒரு 300 ருபீஸ் இருக்கும், அரௌண்ட் அந்த ப்ரைஸில் தான் வாங்கினேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது வந்து நம்ம கீ செயினில் டைட்டாக பிடிச்சிட்டு பின்னாடி வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஹோல் வந்து க்ரியேட் ஆகும். பட் அது வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக அதை பிடிச்சிட்டு டைட்டாக ஸ்க்ரூ பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். நார்மலாக எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. ஸோ என்னால் அது வந்து இது நம்ம வேலைக்காகாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு செக் பண்ணும்போது இது ஆன்லைனில் பார்த்தேன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதும் பார்த்தேன். ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் அமேசானில் தான் கிடச்சிது. ஏன்னா லோக்கல்லலாம் இதெல்லாம் கிடைக்காது இல்லையா. ஸோ அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ண முடிஞ்சது. இதை தான் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஆனால் இதுலேயும் ஒரு ஃபால்ட் இருக்குது. அது என்ன ஃபால்ட்டுன்றதுக்கு முன்னாடி நான் இது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் இதில் என்ன ஃபால்ட்டுனா, இதில் நம்ம அந்த டைட்டாக ஸ்க்ரூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிட்டு வந்து குட்டியாக உடஞ்சிடும். அது உடஞ்சிடுச்சுன்னா நம்மளால் திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த பிட்ஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரேர் இல்லையா. ஒன்லி ஆன்லைனில் தான் கிடைக்கும், நேர்லலாம் கிடைக்காது. நம்ம லோக்கல் ஷாப்ஸ்லலாம் எங்கேயுமே இவ்வளோ ஸ்மால் பிட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் இது அடிக்கடி எனக்கு உடஞ்சிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகம் தான். ஸோ யோசிச்சேன், திருப்பியும் நம்ம இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு எது கொஞ்சம் இந்த 300 400ன்றதே நமக்கு ஒரு 700 அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல ஒரு ப்ராடக்டாக வாங்கிடலாம் அப்படி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணது தான் இந்த ப்ராடக்ட். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் நிறைய ப்ரைஸஸ் இருந்துச்சு, நிறைய ரேட் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 800 ருபீஸில் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒன்லி ட்ரில்லிங் தான். அதே மாதிரி அவங்களே அந்த பிட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை யோசிக்கும்போது ஃபஸ்ட்டே இதையே வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு 2-3 இது டேமேஜ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ரேட்டு இது வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் நல்ல ரேட்டு தான் வாங்கிட்டு அதையே யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டர் லைஃப் கிடைக்கும் இல்லையா. பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதுவோ அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் குவாலிட்டியானதாக வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் லாங் வரும். ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள்லாம் வந்து ரேட் கம்மியாகவே கிடைக்கும். பட் எது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காதோ அது வந்து ஆன்லைனில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது கிடைக்காது இல்லையா, அதனால தான் ரேட் அதிகமாக இருக்கும் என்னமோ. ஸோ அதனால் நம்ம ஆன்லைன்லேயும் இது சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது சில பொருட்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் போது ஐயோ இது நம்மளுக்கு நேர்லேயே கம்மியாகவே கிடைக்குதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ஒரு 2-3 இடத்துல. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. ஸ்விட்ச் போட்டுட்டு நம்ம ட்ரில் வச்சோன்னா அது ஹோல் ஆகிடும். அப்புறமா நம்ம கீ செயின் ரிங் மாட்டிக்க வேண்டியதான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. இதுலேயே நம்ம ஸ்மூத்தர் அந்த மாதிரிலாம் வச்ச மாதிரி ஒரு 1500 1400 அந்த மாதிரி கூட இருக்குது. அதையும் சேர்த்து வாங்கிட்டோன்னா கூட ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து ஸ்மூத் பண்ணுறது அந்த மாதிரி அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வந்துச்சுன்னா அது கூட கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் இதில் அதுதான் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வாங்கிக்கோங்க.